ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம யூகேல படிக்கும்போது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை பற்றி பெருசாக நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். நம்ம நம்ம ஃபுல் டைமே வந்து நம்ம பார்ட் டைம் ஜாப் போகிறது, ஸ்டடீஸ் அந்த மாதிரியே போயிடும். பட் இந்த படிக்கிற டைமில் நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை பற்றி யோசிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. ஐம் தீபக் அண்ட் திஸ் இஸ் யோர் கை. ஓகே. நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். பார்ட் டைம் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கு போகிறது அண்ட் வந்து ஸ்டடீஸை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு டைம் ஓடிட்டுருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் பார்ட் டைம் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி பார்ட் டைம் ஜாபை எண்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். எப்போ எண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எப்போ வந்து நம்ம பார்ட் டைம் ஜாபை வந்து விட்டுட்டு நம்ம வந்து கரியரில் நம்ம என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, இப்போ நம்ம பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கோம். போயிட்டுருந்து நம்மளுக்கு வந்து சேலரி வருது. சேலரிய வந்து நம்மளோட செலவுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. பட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அந்த பார்ட் டைம் ஜாபையே ஃபுல்லாக நம்பி நம்ம போயிட்டோம். அது செலவு வர காசை அப்படியே செலவு பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு விஷயம் வரும் அப்படின்னா, அதுலேயே ரொம்ப டிபெண்ட் ஆயிடுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட கெரியர் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போ யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வருது. ஏன்னா இப்போ நம்ம பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம ஸ்டடீஸில் இருக்கோம், ஸ்டடி விசாவில் இருப்போம். அப்போ பார்ட் டைம் ஜாப் வந்து 20 ஹவர்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பெருசா வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். நமக்கு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு செலவுக்கு வேணும் அப்படிங்கும்போது, அதை சம்பாரிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கும். பட் நீங்க எப்போ வந்து பார்ட் டைம் ஜாப்ப நிறுத்தலாம் அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஆம் செப்டம்பர் மாதம் வந்து உங்க கோர்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு அக்டோபர் இல்ல நவம்பர் அந்த மாரி பார்ட் டைம் ஜாப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அத வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட மாசம் மாசம் செலவுக்கு அந்த மாரிலாம் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வரும். அத வச்சு நீங்க செலவு பார்த்துப்பீங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே உங்க லைஃப் ஸ்டைலா மாறும். அண்ட் வந்து ஸ்டடீஸ்ல சில டைம் வந்து சில விஷயம் உங்களால பண்ண முடியாம போக வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி ஸ்டடீஸ்ல ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கு. அதுவே ஒரு மைனஸ். பட் ஒரு கட்டத்துக்கு மேல அத நிறுத்தணும் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவு பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்களோட கோர்ஸ் வந்து செப்டம்பர்ல ஆரம்பிக்குதுன்னா, அடுத்த செப்டம்பர் வரைக்கும் 1 வருஷம் உங்களோட கோர்ஸ் இருக்கும். 3 டெர்ம் இருக்கும். செப்டம்பர் அண்ட் ஜான் தென் மே இருக்கும். இந்த 3 டெர்மும் முடியும்போது கரெக்ட்டா இப்ப மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படிங்கிற மாரி முடியுதுன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 1 வீக் இல்ல ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் அந்த மாரி முடியும். ஸோ, இப்போ ஒரு ஆகஸ்ட் அந்த 1 மாசம் மட்டும் 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்ட் டைம் ஜாபா விடணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேல நம்ம என்னென்ன பண்ண போறோம்? நம்மளோட கெரியருக்காக என்னென்ன விஷயம் பண்ண போறோம்? நம்மளோட பாத் எந்த மாரி இருக்க போகுது? அப்படிங்கிற மாரிலாம் நீங்க வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு உந்துகோலா இருக்கும் அந்த விஷயம். அண்ட் ஆல்சோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாசம் நான் முடிய போகுது இந்த மாசம் வந்து நம்ம பார்ட் டைம் ஜாப்ப வந்து நிறுத்த போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடில என்னென்ன விஷயம்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த காஸ்ட்ட வந்து சேவ் பண்ணா இந்த மாசம் மட்டும் இல்ல, அடுத்து வர மாசங்களுக்கு நம்ம வேலை தேடும்போது அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப ஆகஸ்ட் மாதம் 1 வீக் விட போறீங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்ப நீங்க பார்ட் டைம் ஜாப் ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்பயிலிருந்தே நீங்க வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா. அண்ட் வந்து அந்த சேவிங்ஸ் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க பார்ட் டைம் ஜாப் விட போறீங்க இல்லையா? விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கரியர் ஃபோகஸ்டா அடுத்த ஒரு ஜூனியராவோ, இல்ல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் மிடில் லெவல்லயோ, சீனியராவோ நீங்க வந்து பண்ண போறீங்க. அதுக்கான ஒரு அந்த டைம்ல யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இப்ப சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வரும். அப்போ அந்த சேவிங்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரியல் ஜாப் அதாவது ரியல் ஃபுல் டைம் ஜாப் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு போறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா, நம்ம இந்த விஷயம் இந்த டேக்க நம்ம எடுக்கல அப்படின்னா, பார்ட் டைம் ஜாபே நம்ம ஃபுல் டைம் ஜாபா மாத்திரலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்துரும். அதுல வந்து சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட மாச செலவு அதுக்கேத்த மாரி தான் நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இத்தன மாசம் வந்து பார்ட் டைம் ஜாப் போய் அதுக்கேத்த மாரி நீங்க ஒரு விஷயம் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கால்குலேஷன் அப்படியே இருக்கும். பட்
அடுத்த போறதுக்கு என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இந்த மாரி ஒரு பிளான் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த ஷார்ட் டைம் கோல்ஸ் அப்படிங்கிறத ஷார்ட் டெர்மா மட்டும் தான் வச்சுக்கணும். அத வந்து நம்ம லாங் டெர்மா வந்து டிரான்சிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டா செட் ஆகாது. ஏன்னா வந்து அதுவே வந்து லாங் டெர்மா வந்து அடுத்ததுக்கு அதுவே வந்து ஒரு உங்களோட கரியர் ஸ்டாப்பரா இருக்கக்கூடாது. அத வந்து நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அத நீங்க ஹேண்டில் பண்ணணும். இதுதான் ஷார்ட் டெர்ம் கோல்ஸுக்கான ஒரு விஷயம். தென் ஆஃப்டர் திஸ் லாங் டெர்ம் கோல்ஸ். லாங் டெர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன மாரி விஷயம் அப்படின்னா, நீங்க கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க பார்ட் டைம் ஜாப் தேடுறதோ, இல்ல படிக்கிற விஷயமோ நீங்க பண்ணுவீங்க. பட் அப்பயே நீங்க லாங் டெர்ம் கோல்ஸ்க்காகவும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும். எப்படின்னா, இப்ப நீங்க ஸ்டடி விசால இருக்கீங்க. ஸ்டடி விசா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க பிஎஸ்டபிள்யூக்கு போறீங்க. இப்ப ஷார்ட் டெர்ம் கோல்ஸ நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிட்டீங்க. இவ்வளோ தான் நம்ம வேலை பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த சேவிங்ஸ் வச்சு இது பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி ஷார்ட் டெர்ம் கோல வந்து செட் பண்ணிட்டீங்க. தென் லாங் டெர்ம் அப்படின்னா, இப்ப ஸ்டடி விசாக்கு அப்புறம் பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணுவீங்க. பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணி இந்த ஷார்ட் டெர்ம் கோல் இல்லனாவே பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணி அது வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பார்ட் டைம் ஜாப ஃபுல் டைமா மாத்த போறீங்க. பட் லாங் டெர்ம் கோல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிஹெச்டபிள்யூ வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாரி விஷயம்லாம் நீங்க பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷன் உங்களுக்கு கிடைக்கும் லாங் டெர்ம் கோல்ஸ்ல. என்னென்ன மாரி விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எத பத்தி நீங்க யோசிக்கணும் அப்படின்னா, உங்களோட கரியர பத்தி யோசிக்கணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன மாரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அண்ட் வந்து எந்த மாரி ஜாப்ஸ்க்கு நீங்க போக போறீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு கோல் இருக்கணும். அதாவது வந்து நீங்க ஒரு கோர்ஸ் பண்றீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் போறீங்க. அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிரும். பட் வந்து ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே 1000 ஏரியாஸ் இருக்கும். அண்ட் அந்த 1000 ஏரியாஸ்லயும் சில ஜாப்ஸ் தான் உங்களோட ஜாபா இருக்கும். நீங்க அந்த வேலைய மட்டும் தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வேல. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அதில எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க அதோட ஸ்கில் செட் அதிகமா வச்சிருப்பீங்க. அந்த ஏரியால அந்த பொசிஷனுக்கான ஸ்கில் செட் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். அண்ட் வந்து அது நீங்க போய் செஞ்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு புடிச்சிருக்கும். ஸோ வந்து அது உங்களுக்கு புடிச்ச வேலையா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட படிச்சதுக்கும் அதுக்கும் கோரிலேட் ஆகுற விஷயமா இருக்கலாம். நீங்க உங்களோட உங்களோட ஸ்கில்ல வச்சு அந்த வேலைய செய்றது ரொம்ப நேச்சுரலா உங்களுக்கு வரும். அந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த லாங் டெர்மா வந்து யூஸ் ஆகும். ஆஃப்டர் பிஎஸ்டபிள்யூ நீங்க ஏதாச்சும் ஒரு ஒரு வேலை எப்படி எந்த வேலைக்கு தேடலாம் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸிங் வந்து நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் அந்த பிஎஸ்டபிள்யூல அந்த வேலை எடுத்ததுக்கப்புறம், அதையே ஸ்கில்டு வொர்க்கர் விசாவா எப்படி அத மாத்துறது? அப்படிங்கிற மாரி விஷயம்லாம் பிளான் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வந்து இந்த லாங் டெர்ம் கோல்ல ஃபர்ஸ்ட்டு என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கரியர் என்ன மாரி போகுது? அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான் இருக்கணும். அந்த பிளான் வந்து எப்ப உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப பண்ணிருங்க. ஏன்னா இல்லன்னா பார்ட் டைம் நீங்க தேடுறீங்க இல்லையா? பார்ட் டைம் நீங்க தேடுவீங்க. அதாவது வந்து வாரத்தில 7 நாளுமே எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டு பார்ட் டைம் தேடிட்டு இருக்க மாட்டீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு ரெஸ்ட் எடுப்பீங்க. ஸோ அந்த ரெஸ்ட் டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன மாரி வந்து ஜாப்ஸ் எல்லாம் வந்து இங்க யுகே மார்க்கெட்ல இருக்கு? என்னென்ன மாரி ஜாப்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க Indeedல. வேற எந்த ஜாப் சைட்லயா இருந்தாலும் பரவால்ல. எந்த LinkedInலயா இருக்கட்டும், இல்ல Indeedலயா இருக்கட்டும், எந்த ஜாப் சைட்ல வேணாலும் நீங்க தேடி பாருங்க. தேடி பார்த்தா உங்களுக்கு நெறைய விஷயம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க படிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறைய விஷயம் தெரிய வரும். ஓகே இவங்கலாம் இத தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே இந்த ஸ்கில் எல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அப்டிங்கிற மாரி விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு பிளான் கிடைக்கும் பேசிக்கா. அந்த மாரி ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் லாங் டெர்ம் கோல்ஸ்ல. செகண்ட் விஷயம் அவாய்டிங் த நாய்ஸ். என்ன அப்டின்னா, நெறையா விஷயத்த நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். என்ன மாரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, அ பேக்கப் பிளான் இருக்கிறது ஓகே தான். ஒரு பேக்கப் பிளானா வந்து இந்த மாரி வேலைக்கு போறேன். அதாவது இந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்டின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து இந்த பார்ட் டைம் ஜாபையே ஃபுல் டைமா ஜாப் ஆகுற மாரி ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அது ஓகே. பட் வந்து ட்ரையே பண்ணாம நீங்க வந்து ஓகே. நான் வந்து பிஎஸ்டபிள்யூ வாங்குனதுக்கப்புறம் இந்த வேலைக்கு போயிருப்பேன். இந்த வேலைக்கு போனா கண்டிப்பா வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இத நான் வந்து என்னோட லைஃப் ஆக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அது முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்வைசபிள் இல்ல. ஏன் அப்படின்னா, அதுல வந்து குரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஏன்னா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அ எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து எந்த கோர்ஸ் படிச்சாலும் சரி, எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, முடிச்சதுக்கப்புறம் கேர் ஹோம்ல இல்ல வந்து இந்த வேலை நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அப்படிங்கிற ஒரு வேலைய எடுத்துறலாம். அந்த வேலைய நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம பெருசா வந்து யோசிக்க தேவையில்ல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கும்.
பட் வந்து அந்த மாரி இருக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு அத அவாய்ட் பண்ணிருங்க. ஏன் அப்டின்னா, அதில வந்து கரியர் குரோத் இருக்குமா என்ன அப்டிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து மணி தான் கரெக்ட்டா இருக்கணும். இப்போ வந்து டக்குனு வந்து நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்டிங்கிற மாரி ஒரு டெஸ்பரேட்டா நீங்க வந்து பண்றது அப்டிங்கிறது புரிஞ்சுக்க முடியிற விஷயம் தான். பட் இருந்தா கூட லாங் டர்மா வந்து பட் இருந்தா கூட லாங் டர்மா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள நீங்க எந்த இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு 10 டவுன் தி ரோட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து இந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு இது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா? அப்படிங்கிற அந்த கேள்விய நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாரி ஜாப் ஸ்டார்ட் பண்ணலாம்? எந்த மாரி ஜாப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அப்படிங்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து வேணாம் அப்படிங்கிறத வந்து உருவி எடுத்துட்டீங்கனாவே, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து என்ன நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியா கிடைச்சிரும். அது வந்து ஒரு மெத்தடு. அது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க வந்து ஃபுல்லா எல்லா ஜாப்ஸுக்கும் எல்லாம் இது கிடைக்குதா? அது என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்றேன் அப்படின்னு அப்ளை பண்ணா, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெறைய ரிஜெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. நெறைய ஜாப்ஸ் அதாவது 500, 1000 ஜாப்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அது எல்லாமே உங்களுக்கு சம்மந்தமா அதாவது உங்களோட இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமா இல்லாதது கூட வந்து ஒரு 80% இருக்கலாம். ஸோ அந்த 20% தான் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, அதுக்கேத்த மாரி தான் நம்ம அப்ளை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்ளைலாம் பண்ணும்போது, நம்மளோட டார்கெட் இண்டஸ்ட்ரி இதுதானா? நம்மளோட டார்கெட் ஏரியா இதுதானா? இந்த பொசிஷன் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கோ, இல்ல வந்து நம்மளோட நாலேட்ஜுக்கோ, நம்மளோட ஸ்கில்லுக்கோ ஏத்த மாரி ஜாப் இருக்கா? அப்படிங்கிறத தான் பார்த்து தான் இது பண்ணணும். இந்த 2 விஷயம் தான் லாங் டெர்ம் கோல்ஸ். ஓகே. இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஷார்ட்டா நம்ம வந்து பார்த்துருவோம். எப்படின்னா, ஷார்ட் டெர்ம் கோல்ல 1 பார்த்தோம். லாங் டெர்ம் கோல்ஸ்ல 2 விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஷார்ட் டெர்ம் கோல்ல எப்ப நம்ம பார்ட் டைம் ஜாப ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்ம யோசிச்சே ஆகணும். அது ஒரு விஷயம் ஷார்ட் டெர்ம் கோல்ல. லாங் டெர்ம் கோல்ல 2 விஷயம். 1 கரியர பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே. 2வது விஷயம், முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயம்லாம் நமக்கு தேவையில்ல, என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து கரியருக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வந்து அத உருவி எடுத்தா, நம்மளோட ஃபோக்கஸ் எதுல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். இதான். இதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ அவ்வளோதான். அ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டூ யுவர் கை. ஐல் சீ யூ நெக்ஸ்ட் ஒன். ஹேவ் ஃபன். உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன். காதுல வைங்க.